பெணான்களே, இந்த ஒரு வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ஏன்னா யாரையும் புண்படுத்தி நமக்கு பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு அல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காவியம் என்ன அப்படின்னா கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவியம். பெண்கள் போற்றக்கூடிய ஒரு காவியம் அப்படின்னு பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தாங்க. குறிப்பா பெற்றோர்களுக்கும் பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு படமா எடுத்து பெண்களுக்கு இந்த படத்துல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு காஜியான இல்ல ஒரு கசாமுசான அப்படின்னு சொல்லாமா சரிப்பட்டு வராது. இல்ல ஒரு காவிய காதல் சரி, ஒரு கர்மம் பிடிச்ச காதல் அது கரெக்டா இருக்கும். அந்த கர்மம் பிடிச்ச காதல் எந்த மாதிரி உருவாச்சு, அது யாரெல்லாம் பழி வாங்குச்சு அப்படின்றதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. அப்படிப்பட்ட அந்த கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காவியத்துல என்னெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்ற அந்த கலவை எல்லாத்தையுமே கொஞ்சம் கலக்கி பார்த்துடலாம். படத்தை ஆரம்பிச்ச உடனே இவர் ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சு நடத்துவாரு. அந்த ஹோட்டல்ல சமைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வேலையை விட்டு போயிருப்பாங்க. அப்போதான் வேலைக்கு ஜாயின் பண்ண வராரு நம்ம ஹீரோ அப்படின்ற மாதிரி ஹீரோவை காட்டுவாங்க. ஆனா ஹீரோவுக்கு சமைக்க தெரியாது, சாப்பிட மட்டும்தான் தெரியும் நம்மள மாதிரி. அப்புறம் ஹீரோ ஒரு வழியாக இங்கே சமைச்சாதான் வேலை கிடைக்கும் போல இருக்கு, நான் கண்ணை கட்டிக்கிட்டே சமைப்பேன் அப்படின்னு கண்ணை கட்டிக்கிட்டே சமைக்க ஆரம்பிச்சிடறாரு. நீ கையை கட்டிக்கிட்டு கம்முன்னு இருந்த அப்படின்னா அந்த படமே வந்திருக்காது. அப்புறம் இவர் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்ட எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் இவர் சமைச்சதை இவரே சாப்பிட்டு அவங்க சொன்னாலாம் பார்த்தாது நானும் சொல்லி அப்படின்னு நக்கி பார்த்து நான் சமைச்சது நல்லா இருக்கு அப்படின்ட்டு போறாரு. பெரிய நக்கீரன் பரம்பரையா இருப்பாரு போல இருக்கு. இந்த நக்கு நக்குறாரு. எல்லாம் ஒரு வகையான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் இவர் என் பையனுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா 4 பொண்ணை லவ் பண்ணுவான், பழகுவான், எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல பண்ணுறதுக்கு அது இருந்தாதானே அப்படின்னு ஒரு கோழியை பிடிச்சி பண்ணுறத கட் பண்ணி காமிப்பாங்க. உடனே அவர் இந்த மாதிரி இங்கேயே கட் பண்ணுறாங்களே அப்படின்னு பயந்துடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக் ஒன்று பேசுகிறாரு. நாட்டுக்கோழியோட போண்டா கோழி சேர்ந்தா என்ன பிறக்கும் அப்படிங்கிறாரு. அடே, கோழியோட கோழி சேர்ந்தா ஒன்றும் பிறக்காதுடா, கோழியோட சாவல் சேர்ந்தாதான் முட்டை பிறக்கும். கோழியும் சேர்ந்துச்சு அப்படின்னா புது வகையான வானவில் கோழி அப்படின்ற புது பேரு தான் பிறக்கும். அதுவும் கெட்ட பேரு தான் பிறக்கும். அடுத்து அப்பாவும் பொண்ணு செருப்பு கடையில் செருப்பு வாங்குவாங்க. செருப்பு வாங்குற இடத்துல நம்மளை செருப்பால் அடித்த மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதில் செருப்பு வாங்குற இடத்துல அப்பா செருப்பு வாங்கும்போது அவர்கிட்ட காசு பற்றாக்குறையாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதான் அந்த சென்டிமெண்ட் சீனு. அங்கே செருப்பு கடையில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அப்பா எனக்கு இல்லை அப்பா, அதனால் அப்பா நீங்கள் வாங்கின செருப்புக்கும் இந்த பொண்ணை நான் தங்கச்சியாக நினச்சிக்கிறேன், அந்த பொண்ணு வாங்கின செருப்புக்கும் என்னுடைய செருப்பு கடையில் வேலை பார்த்த காசு, மாத காசு வரும் இல்லையா, சம்பள காசு, அதை எடுத்து நீங்கள் செருப்பு வாங்கினதுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு அப்படின்னா அந்த செருப்பு கடையில் வேலை பார்க்குறவங்க. இதை மட்டும் அந்த செருப்பு கடைக்காரன் பார்த்துருந்தான் அப்படின்னா செருப்பால் அடிச்சிருப்பான். எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு கடைக்குள்ளே கலவரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சி அடிச்சிருப்பான். படத்தில் நம்ம ஹீரோ 5 ரூபாய்க்கு டீ விற்பாரு. அந்த 5 ரூபா விழுந்து ஓட அதை எடுக்க நம்ம ஹீரோ ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. அந்த ஒரு 5 ரூபானால நம்ம ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். ஏண்டா கம்மநாட்டி எங்களுடைய கார்லயா விழுகிற அப்படின்னு ஹீரோவை பலார்னு ஒன்று விடுவாங்க. நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டார் இல்லையா, அதனால திருப்பி அடிப்பாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ காருக்குள்ள இருக்க ஒரு ஆண்டியை சைட் அடிக்கிறாரு. அதுவும் சும்மா சைட் அடிக்கல, ஒரு கவிதை மலை பொழிஞ்சுக்கிட்டே சைட் அடிக்கிறாரு. கண்ணை 2 தேங்காய் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சைட் அடிக்கிறாரு. ஆக்சுவலி இவருக்கு அடி வாங்கினது மறந்துருச்சு இந்த சைட் அடிச்சனால. ஸோ அடி வாங்கிட்டோமே அப்படின்ற அந்த கவலையை விட்டு இப்படி சைட் அடிக்கிறாரு அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய ஒரு காஜி வெறியன் அப்படின்றத நீங்க கண்டுகொள்ள வேண்டும். நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. அப்புறம் இந்த ஒரு ஆண்டி அவங்க துவைச்சதெல்லாம் எடுத்து காயப்படுவாங்க. அங்கே போன நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டை போடுவார். எதுக்கு அப்படின்னா இந்த பிரா, அதுக்கப்புறம் இந்த ஜட்டி, இது எல்லாமே நான் தான் காயப்படுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு அழுவார். அது மட்டும் இல்லை, இந்த அமுக்கிறது, புளியிறது, கசக்கிறது இது எல்லாமே இனிமேல் என்னுடைய வேலை அப்படின்னு டபுள் மீனிங் டைலாக்கு எல்லாமே டபுள் மீனிங்காக பேசாமல் சிங்கிள் மீனிங்லேயே சிங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி சிங்கிளாக பேசுவார். அதுவும் சிம்பிளாகவே பேசுவார். இந்த படம் பெண்களுக்கான ஒரு படம் அப்படின்னு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அப்போ புரியல, இப்ப புரியுது.
அப்புறம் இந்த டவுசரையும் இந்த ஜட்டியும் சேர்த்து வச்சு மேலே போடக்கூடாது, அடியில் போடணும் அப்படின்னு எதையோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அடியில் போடணும், கிளிப்பு போடணும் அப்படின்னு சொல்லி கிரிப்பாக போடுறாரு டைலாக. நம்ம ஹீரோ பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் இந்த படம் பெண்களுக்கான படம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ புரியல. ஆனா இப்படி கிளிப் போடணும் அப்படின்னா பெண்கள் தேவைப்படுறாங்க இல்லையா, அதுக்காண்டி சொல்லியிருப்பாரு போல இருக்கு. நல்லா போடுறியா கிளிப்ப. நம்ம ஹீரோ அவருடைய படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி பக்குவமா பால் ஊத்திக்கிட்டு இருப்பாரு. யாருக்குன்னு கேக்குறீங்களா? படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தான், வேற யாருக்கு? அதாவது டீ வித்துக்கிட்டு இருப்பாருங்க காலேஜில். ஒரு பொண்ணை பார்த்தா அப்படின்னா காலேஜ் பொண்ணை கரெக்ட் பண்ணுவார். அது எப்படி கரெக்ட் பண்ணுவார் அப்படின்னா, தேங்காய் பண்ணை திண்டுக்கிட்டே கரெக்ட் பண்ணுவது எப்படி அப்படின்ற இந்த அரிய வகையான யுத்தியை நம்ம ஹீரோ கிட்ட தான் கற்றுக்கணும் போல இருக்கு. தேங்காய் பண்ணை திண்டு காதல் வலையில் ஹீரோயினை விழ வச்சிருவாருன்னா பார்த்துக்கங்களே. பல வருஷமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சினிமாவில் கூட இந்த மாதிரி ஒரு கன்றாவியான காதல் காட்சியை நீங்கள் எந்த படத்துலையும் பார்க்க முடியாது, இந்த படத்தை தவிர. நம்ம ஹீரோ தேங்காய் பண்ணை திண்டார் இல்லையா, அந்த தேங்காய் பண்ண திங்கிற அந்த ஸ்டைலை பார்த்தே ஹீரோயின் காலேஜ் பொண் இவருக்கு கரெக்ட் ஆகிட்டாங்க. உடனே ஹீரோயின் இவருடைய அந்த தேங்காய் பண்ண திண்ட அந்த ஸ்டைலை வச்சு இவரை கரெக்ட் பண்ண காரணத்தினால அவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேன் கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா கிஸ்ஸாக விடுறாங்க. உடனே அந்த ஹார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ பிடிச்சு அவருடைய ஹார்ட்டில் வச்சுக்கிறாரு. எப்பேற்பட்ட ஒரு கன்றாவியான காட்சி, காதல் காட்சி. அப்புறம் கேரள சேச்சி வந்து இவருடைய கையை பிடிச்சு, அச்சோ உங்க கைரேகை எல்லாமே அழிஞ்சு போயிருக்கே, அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கைரேகை அழியிற அளவுக்கு கையை வச்சுக்கிட்டு அப்படி என்னையா கை வேலை பார்த்த? யாருக்கு தெரியும், கை வேலை மட்டுமே பார்த்துருப்ப. அப்புறம் இந்த ஆண்டி மீனை எடுத்து அவங்க வாயில வச்சு மீனை அப்படியே சப்பியே சாப்பிடுவாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு எச்சில் ஊறிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே நல்லா சப்பி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லுவார். அதை அப்படியே சமாளித்து நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னு மாற்றி இருப்பார் ஹீரோ. நல்ல டைலாக் எழுதியிருக்காருல்ல. அது மட்டும் இல்லை, உங்கள் பேர் என்னன்னு இந்த சேச்சி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, என் பேரு குஞ்சு அப்படின்னு சொல்ல, இந்த சேச்சி சொல்லும் போது, ஓ உங்க பேரும் குஞ்சு என் பேரும் குஞ்சு, அப்ப 2 குஞ்சு அப்படின்னு சொல்ல, பின்னாடி இருந்த 2 பேரு அங்க மட்டும் 2 குஞ்சு இல்ல இங்கேயும் 2 குஞ்சு இருக்கு அப்படின்னு வாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க பிரச்சனை எல்லாமே இந்த குஞ்சுனால பிரச்சனை, குஞ்சுனாலே பிரச்சனை தான். இதுவே வேணாம் சார். இல்ல அது வேணும். அது இல்லை அப்படின்னா இப்பெல்லாம் வானவில் குரூப்ல சேர்த்து விட்டுறாங்கப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ காலேஜுக்கு போறாரு. எதுக்கு அப்படின்னா படிக்கிறதுக்கு இல்லை, அங்க போய் டீ விற்கிறதுக்கு. ஏன்னா இவர் படிச்ச படிப்புக்கு அதானே விற்க முடியும், அதனால தான். அது மட்டும் இல்லை, காலேஜுக்கு போனவர் அங்கே டீ வித்துட்டு சும்மா இருப்பாரா அப்படின்னா இருக்க மாட்டாரு. அங்கே இவங்க 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ டிராயிங் ஒன்று வரைஞ்சிட்டு இருப்பாங்க, ஏதோ பாவலா பண்ணுறாங்க, நம்மளும் போய் அவங்கள கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு போன ஹீரோ அவங்க வரைஞ்சிருந்த படத்தில் டீயை கொட்டி விட்டுறாரு. அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மூக்கை தூக்கி காதில் வைக்கணும், காதை தூக்கி வாயில வைக்கணும் அப்படிங்கிறாரு. தூக்கி வைக்கிறதுலேயே குறியா இருக்காரு. கடைசியில் இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் காதில் தான் ஏதோ பெருசாக தூக்கி வச்சாரு. இன்னும் கூட வழி இருக்கு. அப்புறம் இவங்க ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் டீயை கொட்டி விட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா கிறுக்குன்னு கிறுக்கிருப்பாரு டீயை ஊற்றி. அந்த டீ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஓவியமாக மாறி இருக்கும். உடனே அந்த ஓவியத்துக்கு ஹீரோயினுக்கு ஒரு பாராட்டு விழா வேற நடத்துவாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை பார்த்தவனுக்கு தாண்டா நீங்கள் பாராட்டு விழா வச்சிருக்கணும். அப்புறம் இந்த ஆண்டி வந்து நம்ம ஹீரோவை நடு ராத்திரியில் உசுப்பி இப்படி சைகை வேற காட்டுவாங்க, அதாவது அமுக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இப்படி அமுக்கி கையெல்லாம் வலிக்குது அப்படிங்கிறாரு. நைட் நேரத்தில் எதையோ அமுக்க போறாங்க போல இருக்கு அப்படின்ற பயம் நமக்கு இருக்கும். கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ மாவை பிடிச்சி அமுக்குன்னு அமுக்கிக்கிட்டு இருப்பாரு. நைட் நேரத்தில் வேற எதையும் பிடிச்சி அமுக்காம விட்டாரே அந்த ஆண்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிறோம். அப்புறம் ஹீரோயின் இருக்க ரூமில் பார்த்தோம் அப்படின்னா தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். காலேஜில் இருக்க யாருமே ஹீரோயினை காப்பாற்ற மாட்டாங்க. அதுவும் நைட் டைம் தீப்பிடிச்சு எரியும். ஈவினிங் காலேஜாக இருக்கும் போல இருக்கு. ஈவினிங்கில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ டீ வித்துக்கிட்டு இருக்காரு. யாருக்காக? ஹீரோயினுக்காக மட்டுமே. அந்த அறையில் தீப்பிடிச்சு எரிஞ்சனால ஹீரோயின் அலற நம்ம ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. உடனே 2 பேருக்கும் கரண்ட் கம்பியில் அடிபட்ட காக்கா மாதிரி ஒரு காதல் ஒன்று உருவாகிறது.
உடனே ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு தனியா பேசுறாங்க. நீங்க உங்களுடைய உயிரை பணைய வச்சு என்னைய காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்கணும், நீங்க என்ன வேணாலும் கேளுங்க நான் செய்வேன் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன கேட்டாலும் தருவீங்களா அப்படின்னு கேட்க, நீங்க கேளுங்க நான் தரேன் அப்படின்னு கேட்க, நான் கூட ஹீரோ கிஸ் தான் கேட்க போறாரு அப்படின்னு நினைச்சேன், ஏன்னா பக்கத்துல போவாரு. ஆனா கடைசியில பார்த்தோம் அப்படின்னா ரீசார்ஜ் பண்றதுக்கு ஒரு 500 ரூபா வேணும்னு அல்பத்தனமா கேட்டுருவாரு. ஹீரோயின் நினைப்பாங்க, தட்டி மாடு மாதிரி வளர்ந்துருக்கிய, கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்புறம் ஹீரோயினே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவுக்கு ஒரு கிஸ் கொடுத்துருவாங்க, போனா போகுது அப்படின்னு. ஹீரோயின்கிட்ட ஹீரோ கிஸ் வாங்கின உடனே எப்படி குடிக்கிறவங்க பக்கத்தில் உட்காந்து நம்ம சைடிஸாக ஆட்டையை போட்டு தும்போமோ அதே மாதிரி இவரை குடிக்க விடாம இங்கே நடந்ததெல்லாம் கதையாக உருவாக்கி அதை இவருடைய காதில் திணிச்சிட்டு இருப்பாரு. ஸோ நீ கிஸ் வாங்கியிருக்க மாட்டாடா, நான் நம்ப மாட்டேன்டா அப்படின்னு இவர் சொல்ல, நான் ஒரு கணத்துல தான் கிஸ் வாங்கினேன், ஏசுநாதரே ஒரு கணத்துல அடிச்சாங்கன்னா மறு கணத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, நான் ஒரு கணத்துல தான் கிஸ் வாங்கியிருக்கேன், மறு கணத்துல வாங்குறேன் வா அப்படின்னு இவரை கூட்டிட்டு போய் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இயேசுநாதர் ஒரு கணத்தை காட்டினா மறு கணத்தையும் காட்ட சொல்லியிருக்காரு, நீங்க ஒரு பக்கம் தான் கிஸ் அடிச்சீங்க, மறுபக்கம் அடிக்கல, இப்ப நீங்க கிஸ் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. உடனே ஹீரோயினும் ஒரு கணத்துல தான் அன்னைக்கு அடிச்சோம், இன்னைக்கு மறு கணத்துலயும் காட்டுறான், மறு கணத்துலயும் அடிப்போம் அப்படின்னு கிஸ் அடிக்கிறாங்க. டேய், இயேசுநாதர் சொன்னது வேற, நீங்க பண்றது வேற. ஹீரோயின் இன்னொரு கிஸ் கொடுத்தனால பாட்டு போட்டு நம்மளை பாடையில ஏற்றிடுறாங்க. அப்புறம் ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா பாட்டு முடிஞ்ச உடனே ஹீரோயின் வீட்டுல ஏறிடுறாரு. அப்புறம் ஹீரோ ஹீரோயினுடைய ரூமுக்குள்ள போய் 2 பேரும் மாறி 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 நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல பேசிட்டு இருக்காங்க. கட்டுன பூல இருந்து பூ உதிர்ந்துச்சு அப்படின்னா அந்த பூ உதிர்ந்து வெறும் கயிறு தான் இருக்கும், அந்த கயிறு எங்க இருக்கும் அப்படின்னா அது உங்க மயிரில் தான் இருக்கும் அப்படின்னு கவிதை பேசுறாரு. அப்படின்னு கவிதை பேச அப்பதான் இந்த படத்தை பார்க்க ஆசை அப்படின்ற மனநிலைக்கே வந்துச்சு மனசு. அங்கதான் 2 பேரும் பிளான் பண்ணி ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடி போன இடத்துல ஹோட்டல்ல புக் பண்றாங்க ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோயின் ஹோட்டல்காரன்ட்ட ஹோட்டல் ரூம் புக் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் பேசுறாங்க. அப்போ ஹீரோயின் உண்மையை சொல்றாங்க, நான் உன்னைய லவ் பண்ணவே இல்லை, என்னைய வீட்டை விட்டு கூட்டிட்டு வெளியே ஓடியாரணும் இல்லையா, அந்த ஓடியாரதுக்காக மட்டுமே உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படிங்கிறாங்க ஹீரோயின். இதனால ஹீரோ ஒரே ஷாக்கு. அதை செய், இது செய், அதை பண்ணு, இதை பண்ணுன்னு என்னடா இழிச்சவாய பாருங்க, கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. அப்பவும் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சொல்றாங்க, இவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கேன், இருந்தாலும் நீ ரொம்ப எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அப்புறம் ஹீரோவை லவ் பண்ண ஹீரோவே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினுக்கு மாமா வேலை பார்ப்பாரு. அதாங்க ஹீரோயின் ஆல்ரெடி ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஹீரோயினோட சேர்த்து வைக்கக்கூடிய அந்த புனிதமான மாமா வேலையை நம்ம ஹீரோ பார்ப்பாரு. கூச்சமே இல்ல. ஹீரோயினை இன்னொருத்தர் கூட சேர்த்து வைக்க நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டார் இல்லையா, அவங்க யாருடா அப்படின்னு பார்த்தா பொண்ணுங்களை ஏமாத்தி காசு பணம் பறிக்கக்கூடிய ஒரு கும்பலா இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அங்க இந்த பொண்ணுங்களை இந்த மாதிரி லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி பணம் பறிக்கிற கும்பல் தலைவன் இருப்பான். அவன் சொல்லுவான், நம்மனால இவங்க கிட்ட பணத்தை தான் வாங்க முடியல, பழமாவது சாப்பிடுவோம் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோயின் பேரு பார்த்தோம் அப்படின்னா மாங்கனி, அதைத்தான் அப்படி சொல்றாரு. கடைசியா இவங்க எல்லாத்தையுமே ஒரே ஆளா அடிச்சு போட்டு சங்கிலி எடுத்து இவங்க எல்லாத்தையுமே கட்டி போட்டு வச்சிருப்பாரு நம்ம ஹீரோ. ஒரே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கையில ஒரு அருவா வேற வச்சிருப்பாரு. இதெல்லாம் எப்படியா வந்துச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு 10 நிமிஷம் டைலாக் பேசுவாரு, தேவையா நமக்கு. அப்புறம் இந்த சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்காரு இல்லையா, இவங்க எல்லாத்தையுமே சித்திரவதைப்படுத்துவாரு அப்படின்னு பார்த்தா படம் பார்க்குற நம்மளை தான் சித்திரவதைப்படுத்துறாரு. அப்புறம் ஹீரோயினை பாலியல் ரீதியாக இவங்க எல்லாருமே சீண்டி இருப்பாங்க. அதனால இது இருக்க போய் தானடா நீங்கள் சீன்றீங்க அப்படின்னு அவங்களுடைய எல்லாத்தையுமே இவங்க எல்லாத்துக்குமே ஆடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே அறுத்து விடுறாரு. ஆக்சுவலாக அறுத்து விடுற இந்த இடத்துல அந்த மணி அடிக்கிற சவுண்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா மங்களகரமாக இருந்திருக்கும். ஒவ்வொருத்தரை அறுக்கும் போதும் அந்த மணி அடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மணியே
மணியின் ஒலியே. அந்த மணியெல்லாம் அறுத்து விட்ட பின்னாடி ஒரு டைலாக் ஒன்று பேசுறாரு. மணி அறுத்துட்டார் இல்லையா, அதனால இனிமே இப்படி செய்ய எவன்டா, அவனுக்கெல்லாம் நான் எவன்டா அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு படத்தை இனி எவனும் செய்ய முடியாது. இந்த மாதிரி படத்தை பார்க்க போன எல்லாருமே நல்லா வச்சு செஞ்சு விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த படத்தை பார்க்கத்தான் எவனும் போலையே. அதான் ஓடிடியில் இப்படி ஓட்டி விட்டு பார்த்தவங்க காதுலயே இப்படி கணீர் கணீர்னு செய்யறாரு. இதை படமா நினைச்சு படம் பார்க்க போனவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும். கடைசியா ஃபினிஷிங் டச் ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க. அதாங்க படத்துடைய மிகப்பெரிய ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லுவேன். சிவா அடிச்சா உடுக்க, நான் அடிச்சா படுக்க அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா இந்த டைலாக்க இப்படி சொன்னோம் அப்படின்னா ஒரு எனர்ஜியே இல்லை. இப்போ நான் சொல்றேன் பாருங்களேன், எப்படி எனர்ஜி ஏறுதுன்னு மட்டும் பாருங்க. சிவன் அடிச்சா உடுக்க, எலி போடும் புழுக்க, நான் பிடிப்பேன் உன் புடுக்க, பிடிச்சிட போறேன் அங்கிட்டு போடா என் டுபுக்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரைமிங்காகவும் இருந்திருக்கும், டைமிங்காகவும் இருந்திருக்கும், ஒரு ஃபினிஷிங் டச் கிடைச்சிருக்கும்ல. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற அந்த ஒரு மனசு இருக்கு பார்த்தீங்களா சார், அதான் சார் கடவுள், வேற என்ன.